வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கும் மருதுக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடுகளை நடத்துகிறாங்க. எப்படியும் இந்த டிரைவர் பையன் கலந்துக்க கூடாது அப்படின்னு சந்திராட்ட சொல்ல நேரம் சந்திரா சிவனாண்டி முத்துவேல்கிட்ட சொல்லி ஒரு செக்கை வைக்கிறாங்க. சாமிக்கு தாலி செயினை களை வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சி தருவான் என் பேரை இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு சேர்ப்பான் அப்படின்னு ஒரு டைம் லிமிட்டை நம்ம ராஜசேதுபதி தாத்தா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நலுங்கு ஃபங்க்ஷனையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா 2 இடத்துலையும் நம்ம ராஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படி இருக்குது. அந்த நேரம் தான் பார்த்தோன்னா நம்ம மயில வசமாக மருதுவை மூட்டை முடிச்சுக்குள்ளே கட்டி மறைச்சி வச்சுறாங்க. மாப்பிள்ளையே காணலை. நலுங்கு ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முத்துவேலை அடி நீ அடித்து தொலியை உரித்து சாமியோட தாலி செயினை மீட்டு கொண்டு சேர்க்குறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் இந்த டிரைவர் பையன் நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இனி அவன் போட திட்டம் எல்லாம் செல்லுபடியாக்காமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரா கிட்ட சொல்லுறாங்க. நம்ம சந்திரா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் கால் பண்ணி இந்த பாருங்க நீங்கள் எதையாவது பண்ணி அந்த டிரைவர் பையன் கரெக்டாக நலுங்கு ஃபங்க்ஷன் அக்கக்காரி வச்சிருக்கா அதில் வரல கலந்துக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும். சரி சந்திரா நீ சொல்லிட்டேல நாங்கள் அதைப்படி பண்ணுறோம். அப்போ என்னத்தை பண்ண போறிய அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் கோயிலில் சாமி சிலையில் நம்ம ராஜசேதுபதியோட சாதிபதி தாத்தா ஒரு தாலி செயின் சாமிக்கு செய்து வச்சுருப்பாங்க. வைரமும் தங்கமும் பொருந்திய அந்த தாலி செயினை களை வாங்கிறது தான் எங்கள் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதை சிவனாண்டியும் முத்துவேலையும் சேர்ந்து அந்த தாலி செயினை ஆட்டையை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த தாலி செயினை எடுத்துக்கிட்டு வெளியே பார்க்குறாங்க. நான் மின்னு இந்த இருட்டில் கூட அப்படின்னு நம்ம முத்துவேலும் சிவனாண்டியை பார்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தாலி செயினை அதுவும் கோயிலுக்கு சும்மா சாமிக்கு கொடுக்க இந்த ராஜசேதுபதியை தவிர வேறு யாருக்கும் மனமே வராது. அவ்வளோ பெரிய தாலி செயின் அப்படின்னு அந்த தாலி செயினை வச்ச கண்ணை ஏறெடுக்காமல் பார்த்துக்கிட்டு இதை மட்டும் நம்ம சுருக்கிட்டோம்னா காலை ஃபுல்லாக சித்தப்பா நம்ம உட்கார்ந்தே சாப்பிடலாம். சரியாக சொன்னமோனே இந்த ராஜசேதுபதி கிட்ட காணலை அப்படின்னு உள்ள பழியையும் ஊர் மக்கள் சார்பாக போட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கனால தான் இந்த தாலி செயினும் காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு பழியை நம்ம சுருட்டி கட்டிடலாம் ராஜசேதுபதி குடும்பத்து மேலே. இப்போ இந்த தாலி செயின் நம்மளுக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து சுருட்டி அந்த தாலி செயினை கொண்டு போக பார்க்குறாங்க. ஏதோ தப்பாக இருக்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தோணுது. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம கார்த்தியும் என்ட்ரி கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ளே. சுற்றி முட்டி பார்க்குறாங்க. ஒரு சின்ன சிவனாண்டி ஒரு பொருளை விட்டுட்டு போகிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு இது யாருக்க ஒன்றும் புரியலை, ஏதோ ஒரு பரிச்சயமான ஆள் போட்ட மாதிரி இருக்குது, இந்த நைட்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சரி என்னாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம கார்த்தி கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் அடுத்த நாள் காலையில் விடியும் பொழுதே நம்ம சிவனாண்டி முத்துவேலு அழகாக அந்த தாலியை அடிச்சுக்கிட்டு இங்கே பார்த்தோன்னா ஊர் மக்கள் பூஜாரியெல்லாம் கோயில் திறக்காங்க. என்ன சாமி கழுத்தில் இருந்த ராஜசேதுபதி தாத்தா போட்ட வைரத்தாலியை காணலை. அதை யார் எடுத்திருப்பா? இது எல்லாமே என்னது தப்பாக நடக்குது. அன்னைக்கு பார்த்தோன்னா சாமிக்கு கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வடிஞ்சிருக்கிறவங்க இருந்து இன்னைக்கு இப்படி இருக்குது. எல்லாமே புரியாத புதிராக இருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். ஒரு கட்டத்தில் இது எல்லாமே கோயில் கும்பாபிஷேகம் நடத்தாததுனால தான் இப்படியெல்லாம் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லனா நம்ம ராஜசேதுபதி தாத்தாக்கு அதுக்கும் இது எட்டுது. அந்த தாத்தாவும் ஓடி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பேரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தாலி செயினை கண்டுபிடிச்சி தருவான். இது ஊர் மக்களுக்கு முன்னாடி நான் கொடுக்க வாக்கு அப்படின்னு ராஜசேதுபதி தாத்தா ஒரு வாக்கை வேற கொடுத்து தொலைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம இங்கே பார்த்தோன்னா சிவனாண்டி சூப்பராக இதனால நம்ம இந்த ஸ்கெட்சு போட்டதுனால இந்த வைரம் பறிச்ச இந்த கல் மட்டுமே பல கோடி ரூபாய்க்கு போகும், நம்ம சந்தோஷமாக இனி வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இதுதான் ஷாக்கு. அந்த டிரைவர் பையன் தாலி செயின் சாமியோட
அப்படிங்கிறத தேடி தேடி அலைய போகிறான். இப்போ வந்து ரேவதிக்கு மருதுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சிடணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போட்டு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. நம்ம ரேவதி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதே நேரம் மருத்துவம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயிலும் ராஜராஜாவும் பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரியை விட்டா மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து மாப்பிள்ளை இல்லாத சமயம் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சவரில் இந்த கோவில் சாமியோட தாலி செயின் காணாமல் போனதுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் போல தெரியுது. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், அத்தை எதுக்காக அந்த தாலி செயினை எடுக்கணும்? அதுக்கு இல்லை, இப்போ நம்ம மாப்பிள்ளை இங்கே இல்லாமல் அந்த செயினை காணலை அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு அதை தேட போவாங்கள்ல, இங்கே வரமாட்டாங்கள. அதனால இது என்னமோ சாமுண்டேஸ்வரி சந்திராவின் திட்டமாக இருக்குமோல அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இதை யார் எடுத்திருப்பா, அன்றைக்கி தான் ஒரு பொருளை வந்து கீழே இருந்து எடுத்தோமே அன்றைக்கி நைட்டு அப்படின்னு வந்து அந்த பொருளை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் இது வந்து சிவனாண்டியோடது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஒரு கட்டத்தில் சிவனாண்டி முத்துவேல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை உரிச்சு, டேய் உங்களை உயிரோடி வச்சே கெட்டி வச்சு எரிக்க போகிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் சொன்னதை செய்திடுவேன், இப்போ சாமியோட தாலி செய்யணும் தாரீங்களா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரட்டுறாங்க. என்ன நீ இப்படி மிரட்டி கேட்டால் நாங்கள் வந்து கொடுத்துருவோமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அப்போ தான் அடின்னு சிவனாண்டிக்கு தோலியை உரிச்சு அந்த தாலி செயினை மீட்டுறாங்க. பஞ்சாயத்து கூட்டத்தில் அங்கே கோயிலில் கொண்டு போய் நம்ம கார்த்தி அந்த செயினை சேர்க்குறாங்க. இந்த சைடு ரேவதிக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு வந்து நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கவலைப்படாதுங்க சகல, இப்போ ஊரில் உள்ள கோயிலில் உள்ள தாலி செயின் கிடச்சிட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் கிடச்சிட்டு, இப்போ தான் அதை மீட்டு கொண்டு கொடுத்தேன் அப்படி சொன்னேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் நிதானமாக வாங்க. எங்கள் மாப்பிள்ளையே காணாமல் இங்கே நலுங்கு ஃபங்க்ஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்ன மாப்பிள்ளையே காணலாமா? ஆச்சரியமாலாம் இருக்குது. அவன் எங்கேயும் போகல, அவனை நாங்கள் தான் உருட்டுக்கட்டையாக வந்து கடத்தி வச்சுருக்கோம். நானும் மாமாவை சேர்ந்து போட்ட திட்டம்தான் அப்படின்னு வந்து நம்ம மயில் சொல்ல நேரம் சரியாக செய்றீங்க. இவன் இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் இப்படி தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து நலுங்கு ஃபங்க்ஷனில் என்ட்ரி கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையே காணலை, எம்டி சாரை வந்தாச்சு. நம்ம தாத்தா பாட்டியே வந்து இதோ என் பேரன்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்களே, அப்போ இவரை வச்சே நலுங்கு ஃபங்க்ஷனை செய்திருவோம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி, அம்மா என்ன எவ்வளோ நேரம் தான் நம்ம மருத்துக்காக காவல் இருப்போம், இப்போ எம்டி சார் வந்தாச்சுல, இவரே இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்கட்டும், கல்யாணத்தோட வேணா மருத்தை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்மளுக்கு அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. என்ன ரேவதி வந்து இப்படி சொல்லளவு போயிட்டு, அக்கா நடக்குதெல்லாம் பார்த்தா எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. இந்த டிரைவர் பையன் எவ்வளோ பெரிய திட்டத்தை நம்ம போட்டு செய்தாலும் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு ரேவதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் இங்கே வந்துட்டான். நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நம்ம சந்திரகெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளும் என்னென்னமோ நம்மளை முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்த்து இந்த டிரைவர் பையனை ஒழிச்சு கட்டணும், ரேவதி வாழ்க்கையில் இவங்க வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம பண்ணணும். ஆனால் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.